கைஸ், நாங்கள் இன்றைக்கி 4th டே ஆஃப்டர் ட்ரிப்பில் இருக்கோம். இன்றைக்கி ஆப்வியஸ்லி நாங்கள் எல்லோரும் ஊருக்கு ரிட்டர்ன் போக போகிறோம். பட் போகிறதுக்கு முன்னாடி டால்ஃபின் நோஸ்ன்ற ஒரு சைட்டை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பலான் இருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் வருவோம். அது ஏதோ கொஞ்சம் நிறையா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி போன ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் சாக்லேட் அந்த மாதிரிலாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகலான் இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே பெட்டராக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் 3 days இருந்ததை விட இன்றைக்கி கிளைமேட் வெரி பெட்டராக இருக்குது. அதான் அட்லீஸ்ட் 3 நாளாக கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்காவது கொஞ்சம் நான் கருணை காமிப்போம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சீரியஸாக கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கு. கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இல்லைனா லாஸ்ட் 3 daysமே எங்களுக்கு ரொம்ப வெயில், பயங்கரமாக ஸ்கின்ல அந்த வெயிலோட இரிட்டேஷனே தெரிஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் மாதிரி இருக்குது. ஹே கைஸ், இப்போ பாருங்க டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். நம்ம இந்த ஸ்லோப்பில் கார் நிப்பாட்டுறது வந்து செம்ம ரிஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள் பயங்கரமான ஸ்லோப்பு. காருக்கு வந்து அண்டை கொடுத்து எல்லாம் வச்சு பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இது வரையும் லாரிலாம் வேறு போகுதா, கார் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு வேறு ஸ்பேஸுமே இல்லை. அதனால் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம் கைஸ். இங்கே நான் லாஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா 2018. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இந்த இடத்துக்கு வரேன். கொடைக்கானல் வந்திருக்கேன், பட் நான் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் இப்போ தான் வரேன். போய் பார்க்கலாம். கீழே எத்தனை எவ்வளோ 1 கிலோமீட்டர் போகணுமா கீழே? இருக்கும். ஏறும்போது என்ன ஆகும் தெரியல. ஷூ கிரிப்பா இல்லைனாக்கா ஸ்லிப்பாகி உழுவ வேண்டியதான். மேலே ஏறும்போது தான் அவனோட ஃபிட்னஸ் லெவல்ல தெரியும். கரடு முரடா இருக்கு. அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க, அரிசி படிச்சுட்டு இருந்தாங்க உட்காந்து. ஒரு தாத்தாவும் பாட்டியும் 70-80 வயசு இருக்கும். அவன்கிட்ட கேட்டேன், உங்க வீடு இதுதானா பாட்டி அப்படின்னு சொல்லி. ஆமாப்பா அப்படின்னாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க, இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு. ஆமாப்பா, இது சொந்த வீடு, நாங்கள் வந்து 45 years அங்கே தான் இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ 2025, 45 yearsனா பார்த்துக்கோ. 1980sலேருந்தே இப்போ அந்த பாட்டி அங்கே தான் இருக்காங்க. எங்களுக்கு வேற இடம்லாம் பிடிக்கலப்பா. பிடிக்கலாம். எப்படி மேலே ஏறி கடைக்கணிக்கெல்லாம் போகிறதுலாம் வர்றாங்க. அந்த வயசுல எவ்வளவு ஏறி போகுது அந்த அம்மா. அவங்க உடம்பு அவ்வளவு ஹெல்தியா இருக்கு. அதுதான் பார்த்துக்கோங்க, மலையிலேயே வாழ்கிற ஜனங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கும். ஏன்னா டெய்லி அவங்க வந்து ஏறி ஏறி இறங்கணும். உடம்பும் அவங்களோட ஃபிசிக்கும் வந்து அப்படியே அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். அதுக்கு நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்தே இருக்கோம், வேலை பார்க்குறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லை. ஏறுறாங்க பாருங்க ஜங்கு ஜங்குன்னு அந்த அம்மா. இப்போ ஏறது நினச்சாலே பயமாக இருக்குங்க. கைஸ், இங்கே பாருங்க, இது ஏதோ பாதை போகுது உள்ள. அது வந்து சிறுத்தை வர்ற பாதையா, யானை வர பாதையா, இல்லை எல்லாரும் ஆய் போகிறதுக்கான பாதையான்னு தெரில. இங்கே தான்டா ரெஸ்ட் ரூம் கடைங்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. கீழே இருக்கா இல்ல, அதனால எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தான் கடை கீழே இருக்கு. கீழே இருக்கா? அப்பா பாதி தூரம் தாங்க வந்தோம். இறக்கத்துக்கே நாக்கு தெல்லுது. ஏறுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. இழுக்குதுடா கீழே. அம்மா, இங்கே ஒரு கடை இருக்குங்க. ஆனால் இன்னும் எவ்வளோ தூரம் இங்கேருந்து? ஒரு 10 நிமிஷம் தான் சார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டால்ஃபின் நோஸ் கீழே போகணும் அரை கிலோமீட்டர். ஓ, இங்கேருந்து மவுண்டன் வியூ பாயிண்ட். வந்துட்டு இருந்துட்டு கிளம்பும்போது பேக் மறந்துடுச்சு. ஷோல்டர் பேக், அதில் ஃபோனு, பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டால்ஃபின் ஹவுஸ் கிட்ட போயிட்டோம். அங்கே போனது தான் ஞாபகம் வருது. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த பேக் அங்கேயே தான் இருந்துச்சு கடைக்கண்ணிட்ட. போடாங்க, இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. நடுவில் இறங்கும்போது மவுண்டன் வியூ பாயிண்ட் தான். அப்பாடி, ஓய்யோ, அங்கே வரைக்கும் தெரியுது. கடையில் எடுத்து வச்சிருந்தாங்க. திட்டே தான் வந்தான். இதான் இவன் திட்டலன்னு எப்படி சொல்கிறான் பாரு. இவனாவது திட்டாமல் வர்றதாவது. இவனை பற்றி நமக்கு தெரியாது. ஆமாம், இப்போ கேட்டால் மூக்கால அழுவும் அந்த பிள்ளை. நாலு படிக்கு இந்த தள்ளுதே, மேலே வரைக்கும் எப்படி ஏறுறது? சொட்டரை போட்டு வந்துட்டாண்டி, வேர்த்து தள்ள போகுது பாரு. ஆமா, வேர்க்குதான். போட்டு வந்தேன். குடும்பத்தோட வரணுமா? 8 பிள்ளைகளும் தூக்கிட்டு கையால் கட்டுவாங்க. ஒரு தடவை வருவோம். பாரு, அங்க பாரு.
இப்போ பாருங்க வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக கிளைமேட்டே சரியில்லை, ரொம்ப ஒஸ்டான டைம். இந்த பூவை பாருங்களேன், இதெல்லாம் தொடலாமா விஷமா என்னன்னு கூட தெரில, அதனால நான் எதையும் தொடலை. நாங்க ஜெல்லு ஜெல்லுன்னு இருக்கலான்னு வந்தோமா, ஆனா இங்க வெயிலே இல்லை, ஒன்னா கொஞ்சம் இதாகுது. ஐயோ இதை உள்ள கூப்பிட்டுருங்கம்மா. இந்த பாரு, இங்கேருந்து இங்கே போய் நின்று காலாம் நினச்சிட்டு வந்தோம் நானே என் வயசுலாம். இடம் எல்லாமே தண்ணியும் இல்லை, மிஸ்ட்டும் இல்லை. ஆனால் ஊருக்காரங்க வந்து எங்களுக்கு ஐயோ நாளாச்சும் வெயில் அடிக்கணும்ப்பா அப்படின்னு வெயிலுக்காக ஏங்குறாங்க. நமக்கு வர அன்னைக்கு வெயிலாக இருக்கேன்னு கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? நான் வரும்போதுலாம் இந்த பக்கம் ஒன்றுமே தெரிலடா, இந்த 2 மரம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஐயா என்னங்க ஐயா ஒரே வெயிலாக இருக்குது, பனி மூட்டமே காணா. பனி மூட்டம் இல்லை, மத்தியானத்துக்கு மேலே வருமா சொல்ல முடியாது. இனிமேல் அவ்வளோ ஸ்டீப்பாக எதுவும் இல்லைல்ல, போகலாண்டா. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே போவாமையா? ரிஸ்கா? போய் முதல்ல பார்ப்போம், ரிஸ்கா இருந்தனா போவேணா. கன்ஃபார்மாக போகும்போது தள்ளிடும். ஆமாம், இந்த பக்கம் தான் வந்தோடனே கொஞ்சம் சில்லுன்னு ஆகுது. சரி, போன தடவை தான் பாதிக்கு மேலே போக முடியல, பயமாக இருந்துச்சு. இப்போயா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இப்பயுமே போக முடியல. இந்த பாருங்க, கரெக்டாக அந்த பாதி கல்லுக்கு போனோடனே வந்து குடல்லாம் மேலே வர ஆரம்பிக்குது. பயத்துல கதறாங்க எல்லாம். ஐயோ சிரிப்பா இருக்கு. இங்க அங்க யாருக்கு நான் சொல்றேன், செத்தவங்களுக்கு ஆய் சொல்லிட்டு இருக்காண்டி. இங்க சொல்ற ஆயினா போகக்கூடாதா? உள்ளலாம் போகலாண்ணே, சும்மா முன்னாடி வரைக்கும் போய் சும்மா முன்னாடி மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். ராம்பாறை போகலான்னு பார்த்தா அலௌடு இல்லைங்க. சரி, 4 படி தான் ஏறி வந்தோம். மூச்சு தள்ளுது அப்பா சாமி, 4 ஸ்டெப்புக்கே நாக்கு தள்ளுது. ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க எங்க ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, ஒரு 50 மீட்டர் தான் வந்திருப்போம். வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க. அப்படி தான் இருக்க முடியல. பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாப்லேயே நாக்கு தள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாம். சரி ஐயா வராங்க ஐயா, பார்ப்போம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டாங்க. வரி வரியா வந்து ரவரவையாக பிச்சு போடுவேன்டி. நல்ல தெனிக்காரனால தாண்டி இருப்பேன். ரவரவையா வரிஞ்சு விட்டேன்ல, வரி வரியா. ஒருவேளை அந்த ஊர் பாசை தான் போல்டா அது. வரி வரியா உன்னை ரவஞ்சு விட்டேன்ல. நான் பேசுகிற சவுண்டு கேட்குதா, எல்லாரும் உசு உசுங்கிற சவுண்டு கேட்குதான்னு தெரில கேமராவில். எப்படி வேற லெவலா? இன்க்ளைன்டு ட்ரெட்மில் ரீ. ஹே கைஸ், இந்த பூச்சியை பாருங்க. வித்தியாசமாக இருக்கு. இந்த மாதிரி பூச்சி நான் பார்த்ததே இல்லை.
வெற்றியின் சிகரம் தொட்டு விட்டோம். 1 2 3 4 5 6 அப்பாடா. 10 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுற மாதிரி இருக்கு. ஆமாம், மேரத்தான் ஓட்டு இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், சீரியஸா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டால்ஃபின் ஹவுஸ் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுதான் நாங்கள் பார்த்த லாஸ்ட் சைட். நேற்று சாக்லேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண முடியலை. ஸோ அதை மட்டும் இப்போ எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ சென்னை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 o'clock காட்டுது. நாங்கள் லஞ்சு சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணும். ஸோ இன்க்ளூடிங் பிரேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 12 o'clock வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் டூரில் சந்திக்கிறோம். பாய் 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 பாய், டேக் கேர். பாய்.